தான் அந்த நியூயார்க்னு வைப்பான், இங்க வேல்ஸ் இருந்தா அந்த நியூ வேல்ஸ்னு வைப்பான், லண்டன் இருந்தா. இது உலக வழக்கம். தங்களுடைய தலைநகரையும் பெயரையும் தங்களுடைய பூந்த நாட்டுக்கு சூட்டுறது ஆஸ்திரேலியாவுக்கு போனாலோ கனடாவுக்கு போனாலோ அமெரிக்கா போனாலோ நம்ம பார்க்கலாம். அதை பற்றி நான் இங்கே சொல்ல வரல. நான் சொல்ல வருவது என்னவென்றால், இவர்கள் கண்டுபிடித்து சொன்னது அந்த வைகைத்திரைவன் என்று பாண்டியனையும், பொன்னித்திரைவன் என்று சோழனையும், பொன்னித்திரைவன் என்று சேரனையும், அதாவது ஆண்மொழி துறைவன், பெரியாற்று துறைவன் என்றும் சொல்லவில்லை, சுள்ளியம்பெரியாற்று துறைவன் என்றும் சொல்லவில்லை. கொங்கச்செல்வி, குடவரையாட்டி, செந்தமிழ்பாவை, செய்தவ கொழுந்து அப்படின்னு தான் சிவப்பிள்ளார். முதலில் தங்கோ தேசத்தில் கோயில் ஒன்றும் சிறப்பால் அவரை கண்ணகி கொங்கச்செல்வி என்று அழைக்கிறார். அப்படிப்பட்ட இடத்தை பற்றி இவர்கள் இலக்கிய வழக்கில் கடுமகட்டி யானை தெடுந்தோற்கோதை திருமாவியனர் கரூர் என்று ஒரு நிமிடத்துல முடிச்சிடுறேன். கரெக்ட். அவனுக்கு மக்கள் விரும்பினால் பரவாயில்ல, முடிச்சு சார். ஆகவே இங்கிருந்து கொஞ்ச பிரம்மை சாசனங்களை கண்டு படித்து அழகாக அதில் கடைசியாக அமரன் யாகூர் செங்காயவன் உரை குழாவும் செல்வியுடும்புரை மகன் பெருங்கடும்புவன் மகன் இளங்கடும்புவாக அனுப்பித்த என்று 3 சேராரசர்கள் பெயரையும் சேராரசர்கள் வரலாற்றையும் முடி பதில் பத்தில் கூறப்பட்ட அரசர்கள் பொய்யானவர்கள் இல்லை, நிஜம்தான். அவர்களுடைய கதைகளுக்கு வெறும் இதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு கரூர் பேரில் உள்ள பாடலாசிரியர்கள் பலவே கரூரில் கண்டுபிடிக்கிறது அடுத்த பேசப் போகிறார்கள் கோமாளியர். ஆனால் ஒன்று சொல்லி மட்டும் இதை முடித்துக் கொள்கிறேன். என்னவென்றால், இவ்வளவெல்லாம் நாம் கரூரில் இருந்து காய்வு கிடைச்சிருக்குன்னு சொல்றோம். திட்டம் என்ற சாதாரண ஆழ்பாருடைய கடல் காயங்கள் கூட நமக்கு தங்குது அழகாக. ஆனால் ஒரு சேரஞ்செங்குட்டுவன் 75 வருடம் ஆண்ட சேரஞ்செங்குட்டுவன் பற்றின நாணயமோ கல்யாணை போன்ற மிகுந்த பெருந்தையோ இதுவரை நாம் கண்டுபிடித்தாக எனக்கு தெரியவில்லை. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. ஐயர் அவர்கள் நம்ம பேச்சு நிறுத்த சொல்லிவிட்டார். ஆயினாலே இந்த தமிழ் மொழியறிஞர்கள் நம் தேசத்திற்கு வந்த வேளிர், கோஷர், பல்லவர்களை பற்றி நான் இப்போது பேசவில்லை. இதற்கு அடுத்த மகாநாட்டில் நம்மை கொண்டு காரில் வந்து இங்கே இறக்கினால் நான் அதை அழகாக பேச தயாராக இருக்கிறேன். அவர்கள் சத்தியபுத்திரர்கள் என்று அசோகருடைய சாசனங்களில் பார்வதி புத்திரர்கள் தான் சத்தியபுத்திரர்கள். வாய்மொழி கோஷர் இல்லை, இளங்கோஷர் இல்லை. ஏன்னா ஒற்றுமை இளங்கோஷராக இருக்க முடியாது. வருஷ வட்டராய்ப்பு என்று இந்த இடத்தை இந்த 3 குறுநில மன்னர்களும் பல்லவர்களும் நீர்ப்பாயை பெற்று என்று பெருமாளாற்றுப்படையில் பாடப்பெற்ற பல்லவர்களால் காணப்பட்ட நீர்ப்பாயல் பெற்று ஜலசயனம் நான் தலசயனம். ஜலசயனம் பிற்காலத்தில் தலசயனமாயிற்று. அதேபோல் நான் சொல்லபடி இப்போ பல சதிய புத்திரர் என்று இன்னமும் காஷ்மீர் மக்கள் தங்களை பார்வதி புத்திரர்கள் கோஷர் என்று கூறுகிறார்கள். அந்த ஊர் கதையும் நம்ம ஊர் கதையும் ஒன்றாக இருக்கிறது. நிறைய சொல்வதற்கு இடமில்லை இருக்கிறது. இது போராது தமிழ் வளர்ந்த தமிழ் என்ற இந்த நண்பருக்கு நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கேள்வி கேட்டாக்க அதற்கு பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். இதில் நிறைய எழுதி வைத்திருந்தேன். கம்பர் காலத்தை பற்றியும் அதை பற்றி இல்லை எல்லாத்தையும் பற்றி எழுதினேன். தலைப்பு தான் முக்கியமே ஒழிய மற்றவற்றை வெள்ளித்திரையில் காண்க, சின்ன திரையில் காண்க. கேள்வி ஏதாவது கேட்டால் பதில் சொல்றேன். விஜயராகவன் அவர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு தம்முடைய கட்டுரையை இங்கே அளித்தார்கள். அகத்தியரை பற்றி எத்தனையோ கதைகள், பெரும்பாலும் வரலாறு அல்ல. 2வது தொல்காப்பியருக்கு முன்னர் கடற்கோளுக்கு முன்னர் அகத்தியிருந்ததாக கூறுகிறோம். ஆனால் அதே நாம் தென்பதிய மொழியில் அகத்தியிருந்தார் என்று நாம் சொல்லுகின்றோம். ஆக அதெல்லாம் நன்றாக ஆராய்ந்து உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும். அகத்தியரை பற்றி பிற்காலத்தில் மருத்துவ நூல்கள் மட்டுமல்ல, பல செய்திகள். அகத்தியருடைய மாணாக்கர்கள் 12 பேர், அதில் தொல்காப்பியர் 12 பேர் 12 பாடலும் பாடினாங்க. அகத்தியர் சிஷ்யன் பாண்டியன், அகத்தியருடைய தமிழ்ல பாண்டியன் செவியை கழுவினான், அகத்தியரோடு உட்கார்ந்து தமிழ் ஆராய்ந்தான்.
இது இவ்வளவு செய்து வருகிறது. ஆனால் சான்றுகளோடு நாம் எதிர்காலத்தில் கண்டுபிடித்தால் அது மிக சிறப்பாக இருக்கும். கலங்கோலை பற்றி கூட சொன்னாங்க, கலித்தொழில் கூட மனிதனை ஊர்ந்து மண்கடல் வவ்வ என்ற குறிப்பெல்லாம் வருகிறது. ஆகவே இந்த ஆர்வத்தோடு கற்றளித்த அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இப்பொழுது அது தொடர்பாக வினாக்கள் விளக்கங்கள் 3 பேருக்கு மட்டும் அனுமதி. 3 பேருக்கு. ராஜவேல் அவர்கள் பணி நிமித்தமாக தன்னுடைய கட்டையை இங்கே வைப்பார்கள். இந்த மாநாட்டு பணியின் காரணமாக என்னால் ஒளிப்பட விலையை தயாரிக்க முடியவில்லை. ஏற்கனவே தயாரித்த விலையும் எடுத்து வரவில்லை. ஆகவே அதற்காக என்னை மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் இந்த பணியில் இருந்து கொண்டு எனக்கு கொஞ்சம் தொண்டையும் கட்டிவிட்டது. ஆகவே பேசுவதற்கு கூட கொஞ்சம் தயக்கமாகத்தான் இருக்கிறது. இருப்பினும் கட்டுரையை கொடுத்து விட்டேன் என்ற முறையிலே என்னுடைய கருத்துக்களை சொல்லிவிட்டு செல்லலாம் என்று நான் இங்கு வந்திருக்கின்றேன். இந்த வாய்ப்பு அளித்த அமர்வு தலைவர் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது ஆய்வுக் கட்டுரையை சுருக்கமாக நான் கூற விரும்புகின்றேன். தமிழகத்தில் கிடைக்கின்ற தொன்மையான கல்வெட்டுக்கள் பிராமி அல்லது தமிழ் அல்லது தமிழ் பிராமி என்று வழங்கப்படுகிறது. இதே போன்று வட இந்தியாவில் இருக்கின்ற அசோகனுடைய கல்வெட்டுக்கள் அசோகன் பிராமி, அசோகன் காலத்தில் இருந்து தொடங்கப்பட்டதால் அசோகன் பிராமி என்று வழங்குகின்றார்கள். ஏறக்குறைய பல்வேறு அறிஞர்கள் இதை பற்றி ஆய்வு செய்திருக்கின்றார்கள். இறுதியாக கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஆய்வு செய்த அறிஞர் அருணாத மகாதேவன் அவர்கள் தமிழகத்திற்கு இந்த எழுத்துக்கள் வட இந்தியாவிலிருந்து அசோகன் பிராமியிலிருந்து பெறப்பட்டது என்ற கருத்தை சொல்லி இவை கிமு 2ஆம் நூற்றாண்டு என்ற காலாளிகளே சேர்ந்தது என்று அசோகன் பிராமி தமிழ் பிராமிக்கு தமிழ் என்று சொல்லப்படுகிற எழுத்து வகைக்கு முற்பட்டது, அதாவது ஏறக்குறைய கிமு 3ஆம் நூற்றாண்டு என்று கூறி சென்றிருக்கின்றார். அவருடைய விளக்கங்களும் அவருடைய நூலும் உலக புகழ் பெற்றது. மிகச்சிறந்த முறையில் அவர் ஆய்வு நடத்தியிருக்கின்றார். இதுவரை இக்கல்வெட்டில் படித்த அறிஞர்களை ஒரு மேம்பட்ட வாசிப்பை அவர் அளித்திருக்கின்றார். அதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. இருப்பினும் இந்த காலக்கணிப்பை சொல்வதில் சில ஆய்வாளர்கள் வேறுபட்டு காணப்படுகிறார்கள். அவர்கள் நானும் ஒருவன். இவ்வாய்வை மேற்கொண்ட நான் ஏற்கனவே பணியாற்றிய இந்திய தொழிலாளர் துறையின் முன்னாள் இயக்குனர் அவர்கள் கேள்வி ரமேஷ் அவர்கள் 15 ஆண்டுகளுக்கு முன்பு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் நடந்த கருத்தரங்கிலே தமிழ்நாட்டில் கிடைக்கின்ற அந்த தமிழ் கல்வெட்டுக்கள் அசோகன் கல்வெட்டு முற்றிலும் மாறுபட்டவை, அவை அசோகனுடைய காலத்தில் ஏற்பட்டவை என்ற கருத்தை கூறியிருந்தார். அதே போன்று அதன் பிறகு வந்த எங்கள் துறையை சார்ந்த இயக்குனர் உடைய சம்பத் அவர்களும் அதே கருத்தை சொல்லி இவை வரக்கூடிய கிமு 5ஆம் நூற்றாண்டு என்ற அளவை சார்ந்தது தமிழ் கல்வெட்டுக்கள் அல்லது தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் என்று சொல்லக்கூடிய தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் கிமு 5ஆம் நூற்றாண்டை சார்ந்தது என்று பல்வேறு காரணங்களை காட்டி அவற்றின் காலத்தை நிர்ணயித்திருக்கின்றார்கள்.